வணக்கம் தமிழ் மக்களே. ப்ரொடக்ஷன் தரப்பில் பண்ண வாதங்களுக்கெல்லாம் பிரதிவாதமாக சிபிஎஃப்சி தரப்புலையும் செஞ்சாங்க. சிபிஎஃப்சி என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஎஃப்சியோட சேர்பர்சனுக்கு ஒரு படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் அதை ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதாடுறாங்க. சிபிஎஃப்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இராணுவத்தோட சிம்பிள்ஸ் சில இடத்துல படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கணும், அதுதான் இந்த ரிவிஷனுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதாடுறாங்க. அதோட ரொம்ப முக்கியமாக சிபிஎஃப்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் படத்தோட ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணிவிட்டு எங்ககிட்ட வந்து நிர்பந்தப்படுத்த முடியாது, நாங்கள் எங்களோட ப்ரொசீஜர் என்னவோ அதுபடி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொடக்ஷன் சைடில் சிபிஎஃப்சியோட ப்ராசஸ்க்கு வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டினாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு கோர்ட்டு டிசம்பர் 22 ரெக்கமெண்டேஷன் பண்ணின ஒரு படம் எதுக்காக திரும்ப ரீவிசிட் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. டிசம்பர் 22 அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை பேஸ் பண்ணி அதை நிறுத்தி வைக்கிறது சரியான முடிவு மற்றும் ஆரோக்கியமான முடிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொன்னாங்க. மற்றும் கோர்ட் வந்து அந்த கம்ப்ளைண்டோட காப்பியை கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. சென்சார் போர்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிவைசிங் கமிட்டியோட ரிவ்யூ ப்ராசஸ் வந்து குறைஞ்சபட்சம் 4 வாரம் ஆகும், நீங்க வந்து ரிலீஸ் டேட்டை வச்சுட்டு எங்களை நிர்பந்தப்படுத்த முடியாது, நாங்க ப்ரொசீஜர் படி தான் செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்றாங்க. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த மாதிரி டிலே பண்ணுறது சரியான முடிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சிபிஎஃப்சி எங்களுக்கு ப்ரொசீஜர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு கோர்ட்டு தன்னோட முடிவை ரிசர்வ் பண்ணிடுச்சு. அதாவது இன்றைய வழக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஸோ கோர்ட்டோடைய இன்னைக்கு நடந்த வாதங்களை வச்சு பார்க்கும்போது ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் வந்து கண்டிப்பாக தள்ளி போகும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 4 வாரமாவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நன்றி மக்களே.